வெல்கம் டு ஃபேக் நியூஸ் தமிழ் சேனல். பேர் மட்டும்தான் ஃபேக் நியூஸ், இங்கே சொல்கிறது எல்லாமே ரியல் நியூஸ். இன்றைய அரசியல்வாதத்தில் நம்முடன் இருக்கிறார் இனிய நண்பர் திரு பிச்சைக்கனி. வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வருவது பணம் சம்பாதிக்கவா, இல்லை சேர்த்த பணத்தை பாதுகாக்கவா, இல்லைனா மக்களுக்கு நல்லது பண்ணவா? உங்கள் பார்வை என்ன? அதாவது சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கான என்னோட எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை புகழ் தேடவோ கிடையாது. ஏன்னா அவங்க நடிகராக இருக்கும்போதே நிறைய பணங்கள் பார்த்துருப்பாங்க, நிறைய புகழ் மலையில் நனைஞ்சிருப்பாங்க. ஏன்னா வெற்றி படம் கிடைக்கும்போது நிறைய புகழ்ச்சி கிடைச்சிருக்கும். ஆனால் அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியல் அழுத்தம். அதாவது கோடிக்கணக்கான காசு இருக்கும் அவங்கக்கிட்ட, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதியை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மாநாடோ ஒரு நிகழ்ச்சியோ நடக்குது அப்படின்னா, அங்கே குறிப்பிட்ட சினிமா நடிகர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் மிரட்டல் கூட விடுவாங்க. நீ வரலைன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியல் அழுத்தத்தை அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. காரணம் என்னென்னா, அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவங்கள எந்த வகையிலலாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த வகையெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அவங்க படம் ரிலீஸ் பண்ண விடாமல் குறிப்பிட்ட தேதியில் ரிலீஸ் பண்ணாததுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு வீடு வச்சுருந்தாங்கன்னா அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பவர் கட் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறதோ, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க அரசியல்வாதிங்க. ஸோ நம்மக்கிட்ட காசு இருந்தும், நம்மகிட்ட கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தோம், ரசிகர்கள்னு சொல்ல விட பக்தர்கள்னே சொல்லலாம். நிறைய பேர் கோயில் கட்டியே கும்பிடுவோம். ஓகேங்களா? சினிமா நடிகரை பார்த்தா அவன் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறது, அவனுக்கு மாலை போடுறது, அவனுக்கு கற்பூரத்தில் தேங்காய் சுற்றி தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் படம் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட அவனை பொறுத்தளவில் அவர் கடவுள் தான், அவன் மனுஷனே கிடையாது. இந்த பூமியில் மக்களை காப்பாற்ற வந்த கடவுளாக தான் அவனோட ரசிகர்கள். எந்த ஒரு நடிகனோ அந்த நடிகனோட ரசிகர்கள் அப்படி தான் தன் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறான். ஓகேங்களா? அப்படிலாம் ரசிகர்கள் இருந்தும் நம்மளால் ஒரு அரசியல்வாதியை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ளே எப்பயுமே ஒரு ஏக்கம் இருக்கும். ஸோ நம்ம அரசியலுக்கு வந்தால் தான் என்ன, இப்படி ஒரு அதிகாரம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் என்ன அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. நம்மளும் எம்எல்ஏ ஆகலாம், நம்மளும் எம்பி ஆகலாம், நம்மளும் முதல்வர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு நடிகன் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதான்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மனுஷனாக பிறந்த யார் வேணாலும் அரசியல் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது, எலெக்ஷனில் நிற்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அந்த வயசை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணி நீங்கள் போய் நிற்கலாம். உங்களை நம்பி ஓட்டு போட ஒரு 10 பேர் இருந்தால் கூட போதும். ஓகேங்களா? நீங்கள் நல்லவர், கெட்டவர், திருடன், கொள்ளைக்காரன், ஸோ இதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாது. நீங்கள் ஒரு மனுஷனாக இருந்தாலே போதும், நீங்கள் போய் எலெக்ஷனில் நிற்கலாம். இதுதான் என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வர்றது அரசியல்வாதிகளை எதிர்க்கிறதுக்காகவும் அரசியலை எதிர்த்து போராட்டத்துக்காகவும் சொல்கிறீங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சது, விஸ்வரூபம் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடையாக இருந்தது, அதனால் அதில் ஒரு கொதிச்சு எழுஞ்சி மக்கள் நீதி மையத்தை கமல் ஆரம்பித்ததாகவும், அதே மாதிரி விஜயகாந்த் மண்டபத்தை டிஎம்கே பீரியடில் இடித்தாங்க, அதனால் அவர் கொதிச்சு அவர் ஆரம்பித்ததாகவும். இப்போ விஜய் எதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுதான் இப்போ எல்லா நடிகர்களுக்குமே ஒரு அரசியல் அழுத்தம் இருக்க தான் செஞ்சுது. இல்லை எனக்கு எம்ஜிஆர் கமலுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு அழுத்தம், ஒரு ஒரு நெருடல் இருந்தது. அதனால் அவங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சு தான் நம்ம வச்சுக்கலாம். விஜய்க்கு என்ன மாதிரியான அழுத்தம் இருந்தது? அவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சு? அதான் அழுத்தம் என்ன அப்படின்னு சொல்கிறதுனா, எம்ஜிஆருக்கு அந்த இது இருந்தது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தது. உலகம் சுற்றுவாலிபன் ரிலீஸ் நம்ம கேள்விப்பட்டோம். நம்ம அந்த காலத்தில் இல்லை, பட் நம்மளோட முன்னோர்கள் சொன்னதை வச்சு நம்ம சொல்கிறோம். உலகம் சுற்றுவாலிபன் ரிலீஸ் பண்ண விடாம அளவுக்கு அன்னைக்கு அரசியல் சூழலில் அவரை எதிர்த்தாங்க. நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? எம்ஜிஆர் ஆல்ரெடி அரசியல் தான் இருந்தார், வெளியில் வந்தார். வந்ததுக்கு பிறகு அவருக்கு உலகம் சுற்றுவாலிபன் ரிலீஸ் பண்ண விடாமல் எல்லா தேட்டர்லேயுமே பெரிய பிரச்சனை பண்ணி அவங்க ரசிகர்களே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு இது பண்ணி தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ எம்ஜிஆர்லேருந்து இனிமேல் புதுசாக வரப்போகிற சிவகார்த்திகேயன் அல்லது விஜய் சேதுபதி, இனிமேல் உருவாக போகிற நீங்களோ நானோ ஏதோ ஒரு நடிகன் ஆகிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அரசியல் நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ விஜய்க்கு அரசியல் அழுத்தம் இல்லைன்னு நீங்கள் நான் சொல்லிக்கலாம். பட் அவருக்கு தான் தெரியும் அவங்க என்னென்ன அப்போ டார்ச்சர் பண்ணாங்க, எப்படி. அது என்ன அழுத்தம்னு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இப்போ இன்னும் சொல்ல போனால் தலைவா படம் ரிலீஸ் அப்போ கூட அவர் நிறைய சிக்கலை சந்திச்சார். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு அரசியல் வர்றதுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்குது அரசியல் காலத்தில்.
அப்படிங்கிறப்ப இந்த களத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு தான் கமல் நான் வந்து அரசியலுக்கு வருவேன்னாரு. கமல் உண்மையிலேயே வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்மளும் வந்தால் தான் என்ன, நம்மளும் முயற்சி பண்ணி தான் பார்ப்போம், ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நற்பாசையில் அவர் வந்து இந்த மாதிரி வந்து திமுக போய் சரண் அடைஞ்சிட்டாரு. எதுக்கு நீ வரல, பருத்தி மூட்டை குடன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு இல்லைங்க, அவர் வந்து முதல் எதிரி வந்து ஜாதி தான் சொன்னார். இப்போ திருமாவளவன் மேடையில் கூட சொல்லியிருக்கு. அதனால வந்து அவரோட கருத்துல கொள்கையில ஒரு தெளிவா இருக்கிற மாதிரி சொல்றாரு. எனவே ஒரு என்ன பொறுத்தளவில் நீங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அரசியலுக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க அரசியலுக்கு வராமையே மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் உங்களால், உங்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கு, உங்கள்கிட்ட இருக்கிற காசு வச்சு. ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செல்வத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அன்றாட வேலைக்கு போயிட்டு வெளியில் வர்றீங்கன்னா கூட யாரோ ஒரு இல்லாதவனுக்கு ₹1 ₹10 உங்களால் போட முடியும்னா கூட போடலாம், நல்லவனாக இருக்கும் பட்சத்தில். நீங்கள் அரசியலுக்கு வந்து நாட்டை ஆட்சி பண்ணிவிட்டு ஏழையெல்லாம் நான் வந்து பணக்காரனாக்க போகிறேன், அப்படி இப்படி நாட்டை சிங்கப்பூர் ஆக்க போகிறேன், சுவிட்சர்லாந்து ஆக்க போகிறேன், இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா? இன்றைக்கி உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற காசு எடுத்து எத்தனை பேருக்கு உதவுனீங்க? ஓகேங்களா? இப்போ கூட நம்மளுக்கு வந்து சூர்யா மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கும், சூர்யா ஜோதியா மேலே. பட் அவங்க ஒரு 8000 பேரை படிக்க வச்சுருக்குறாங்க. அது அவங்களோட காசோ இல்லை அவங்க நிதி திரட்டி பண்ணாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு அங்கே கொஸ்டினே கிடையாது. ஒரு 8000 ஏழை மாணவர்களை இன்றைக்கி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அரசியலுக்கு வந்து பண்ணாங்களா? அரசியலுக்கே வராமல் ஒரு சாதாரண நடிகையாவோ இருந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. இதை விஜய் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறாரா, இல்லை கமல் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிறாரா? இதெல்லாம் நான் பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க இவங்களை ஆதரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம விஜயகாந்தை சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து விஜயகாந்த் நடிகனாகவும் எனக்கு பிடிச்சது, அரசியல்வாதியாகவும் பிடிச்சது. அவர் இறந்து இல்லைங்கிறதுக்காக நான் அவரை பிடிக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் அவர் உயிரோடு இருக்கும்போது, நல்லா ஆக்டிவாக இருக்கும்போதே நான் வந்து விஜயகாந்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். அப்போ எல்லோரும் எனக்கு கிண்டல் பண்ணாங்க, அவருக்கு பேச தெரில, அவர் குடிப்பார், அவர் ஒரு மாதிரி உளருவாருன்னாங்க. விஷயம் அது கிடையாது. உங்களுக்கு பேச தெரியுது, பேச தெரில, எதுக்கு முனையாக அடிச்சு விடுறதுலாம் கிடையாது. நீங்கள் உங்களோட துறையில் இருக்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும்போது எவ்வளோ டிசிப்ளினாக இருந்தீங்க. இப்போ விஜயகாந்தை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், சாப்பாடு அவர் ஆஃபீஸுக்கு போனாலே சாப்பிடாம யாரையும் அனுப்ப மாட்டார். அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் இருந்த கடனை ஃபுல்லாக சால்வ் பண்ணார் அந்த ப்ராப்ளத்தை. அப்போ இதுதான் ஒரு அரசியலுக்கு வர்றதுக்கான கரெக்டான தகுதி, ஒருத்தனை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான கரெக்டான தகுதின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையை எப்படி அவன் சால்வ் பண்ணால், ஓகேங்களா, மக்களுக்கு எப்படி உதவணும், அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அப்போ வந்ததுக்கு பிறகு அவனை சப்போர்ட் பண்ணலாமா இல்லையான்றது இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை வச்சு தான் நான் செலக்ட் பண்ணுவேன். பட் எல்லாரும் அது பண்ண மாட்டாங்க, அது வேறு கதை. அவன் வந்து நல்லவனாக சினிமாவில் நடித்தா போதும், சொல்கிறது புரியுங்களா? சினிமாவில் நல்லவனாக நடித்தா போதும், அவன் நல்லவன் நீங்கள் ஏற்றுக்குவான் மக்கள். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏழையாக நடித்தா போதும், அவனை ஏழைன்னு நம்புவான். அவன்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்கும், அவன் 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஏழையாக நடிப்பான், பிச்சைக்காரனை நடிப்பான். புரியுதுங்களா? ஆனால் அவன் பிச்சைக்காரன் கிடையாது, அவன் பிச்சைக்காரனாக நடிக்கிறான். மக்கள் வந்து அதையே தான் ஆள் மனசுக்குள்ளே அவன் நல்ல பேசுகிறதெல்லாம் வசனத்தெல்லாம் வந்து எவனோ ஒரு வசனகரத்தை எழுதி கொடுப்பான், அதை அவன் டைலாக்காக டெலிவரி பண்ணுறான். என்னமோ இவனே யோசித்து பேசுகிற மாதிரி இங்கே ஆர்ப்பரிப்பாங்க, விசிலடிப்பாங்க, கைதட்டுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அவனை கடவுளாக்கிட்டாங்க ஒரு குரூப். அவங்கள திருத்தவே முடியாது, அது வேறு கதை. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து தோனி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட அவனுக்கு ஓட்டு போட 1,00,000 பேர் இருக்கான் நம்ம ஊரில். அவனுக்கு சித்தாந்தம் தெரியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனை பொறுத்தளவு தோனி நின்னானா அவனுக்கு 1,00,000 பேர் ஓட்டு போட ரெடியாக இருக்கான். இது மாதிரி செலிபிரிட்டி மேலே ஒரு பைத்தியமாக இருக்கிற கூட்டம் நம்ம ஊரில் இருக்காங்க. அவனுக்கு வந்து அரசியல் அறிவு இருக்குது இல்லை அதெல்லாம் 2வது பட்சம். அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் ஓட்டு போகிறேன், அவ்வளோதான். ஆனால் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அரசியல்வாதியை நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு நம்ம தனியாக கட்சி ஆரம்பித்தா தான் அதெல்லாம் முடியும். இன்றைக்கி நீங்கள் வந்து விஜயை வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கலாம், இனிமேல் உங்கள் கட்சி விழாவுக்கு விஜய் உங்களால் கூப்பிட முடியுமா, மிரட்டி கூப்பிட முடியுமா? முடியாது. இல்லை ஏதோ ஒரு நடிகர், நீங்கள் ரஜினியை கூட நீங்கள் மிரட்டி கூப்பிட முடியும், அது நம்ம வெளியில் தெரியாது. ஏன்னா அவர் கட்சியில் எதுவுமே கிடையாது, எதுவுமே யாரையும் எதிர்க்கலை, அவர் வந்து பொதுவாக போயிடுவார். ஆனால் இனிமேல் விஜயை மிரட்டியோ இந்த விழாவுக்கு நீ வந்து தான் ஆகணும், அந்த சினிமா நிகழ்ச்சிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு கூப்பிட முடியுமா நம்மளால்? முடியாது. ஏன்னா அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு, அவருன்னு ஒரு கொடியை பிடிச்சிட்டாப்புல. அவரை இனிமேல் சீன்றது கொஞ்சம் கஷ்டம். சீண்டுனா அதையே அவங்க ஓட்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் விஜயை வந்து இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் தடை பண்ணுங்களேன், இதுதான் இவங்க தான் தடை பண்ணுறாங்க, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை ஓட்டாக மாற்றுறதுக்கான வேலையை கட்சி ஆரம்பித்த உடனே நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா? ஆனால் விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பித்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும்
அந்த பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் வந்து பணம் கொடுக்கறது, விருது கொடுக்கறது, கல்வி திருவிழான்லாம் நடத்தினார் இல்லைங்களா? அதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கூட அவர் நிறைய விஷயம் தொடர்ந்து பண்ணுறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் மக்களுக்கு தெரியாமல் கூட நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த வெள்ள பாதிப்பில் கூட வந்து அவங்க அரிசி மூட்டை எல்லாம் கொடுத்தாரு. ஒரு அரசியல்வாதியாக அவர் வந்து பரிமளிக்கிறாருன்னு பார்க்குறீங்களா, இல்லை இன்னும் அவருக்கு அனுபவம் வேணும்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எனிவே அவர் வந்து வந்துட்டார் அரசியலுக்குள்ளே. அவரோட பங்களிப்பு எப்படி இருக்கும், அவரோட பயணம் எப்படி இருக்கும் அரசியலில்? இல்லை, என்ன பொறுத்தளவில் வெள்ள பாதிப்புக்கு எல்லாரும் உதவுனாங்க. விஜய்னு சொல்ல முடியாது, கட்சி சார்ந்தவங்க, கட்சி சாராதவங்க, அவங்களால என்ன பண்ண முடியுமோ. இன்னும் சொல்ல போனால் அஜித்தே தான் வீட்டில் வந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சாருன்னு கூட நம்ம நியூஸில் படித்தோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு கிரெடிட்டே கிடையாது. சரி, இங்கே வந்து என்ன அப்படின்னா அவரோட எப்படி சொல்கிறதுனா, ஒரு தனிப்பட்ட இப்போ சூர்யா மாதிரி எத்தனாயிரம் பேரை படிக்க வச்சார். அவர் என்ன பண்ணுறாரு, இது வரைக்கும் நான் விஜய் பண்ணதில் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து பரிசளிக்கிறது அவர் முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. அது அதிகபட்சமான மதிப்பெண் எடுத்தவங்களை கூப்பிட்டு வச்சு பண்றாரு. ஸோ அப்போ நல்லா படிக்காதவங்கலாம் அப்போ என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இப்போ நல்லா படிச்சா நீ கௌரவிக்கிற, எல்லாருக்குமே படிப்பறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அவனோட வாழ்க்கைக்கு நீ என்ன உதவுன, எந்த வகையில உன்னோட பொது தொண்டு இருந்துச்சு, இது ஒன்று இருக்குல்ல. ஸோ நான் ஒரு ஸ்கூல்ல படித்தேன், எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட அந்த ஊர் வியாபாரிகள் சங்கம் சேர்ந்து இந்த மாதிரி நல்ல மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு பிரைஸ் தருவாங்க. அந்த ஊர் திருவிழா அப்ப, கோயில் திருவிழா அப்ப நிறைய ஊர்ல வியாபாரிகள் சங்கம்லாம் சேர்ந்து. ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ எப்படி நான் திரும்ப சூர்யாவோட கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். பட் ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி எத்தனையோ பேரை வந்து படிக்க வச்சிருக்கிறாரு சூர்யா. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அது மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு வேலை இல்லாத உங்க ரசிகர்களுக்கு, நீங்க பொதுமக்கள் கூட செய்ய வேண்டாம், எத்தனையோ கோடிக்கணக்கான ரசிகர் இருக்கான், வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான், அவனுக்கு வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அவன் வீட்டில் படிப்பறிவு இல்லாத இல்லை படிக்க வசதி இல்லாத குடும்பத்து பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள படிக்க வைக்கலாம். நீங்க ஹாட் நியூஸா வருது இல்லை, ஏதாவது இந்த துப்பாக்கி சூடு, லாக்அப் டெத்து, இது மாதிரியா முக்கியமான இறந்து போறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றது, இதெல்லாம் அவர் வச்சிருப்போம்ல பழக்கமா யாரு, விஜய். ஓகேங்களா? ஸோ வந்து பாதிக்கப்பட்டவங்க போராடுறீங்க, அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. துப்பாக்கி சூடு நடத்தும் போதெல்லாம் அவர் அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல, அதாவது தூத்துக்குடியில அப்பெல்லாம் அவங்க வீட்டுல போய் சந்திக்கிறது இதெல்லாம். ஸோ வந்து இது அதாவது என்ன அப்படின்னா, இங்க வந்து பெரிய நியூஸ் ஆன பிறகுதான் அவங்க வீட்டுல போய் ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருக்காப்புல. இது பெரிய நியூஸ் ஆகாமே எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு கூட நீங்க குரல் கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நியூஸ் கேதர் பண்றதுக்கு ஆள் கூட வச்சுக்கலாம் நீங்க, என்ன நடக்குது தமிழ்நாட்டுல. அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் எதிர்கட்சியா இருக்கிறவங்க யார் எது பண்ணாலும் அது குற்றத்தை வந்து சுட்டி காட்டி இது தப்பு, இது சரி அப்படின்னு போல்டா நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கருத்து தெரிவிச்சிருக்கணும். அப்ப நீங்க தெரிவிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க படங்களுக்கு இடைஞ்சல் வரும், படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்ப நீங்க மௌனமா இருந்துட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு தைரியமா எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. ஏன் விஜயே நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலி பொதுவாக நடிகர்கள் வந்து எதனா ஒன்று பண்ணா, இதை பண்ணா அதே ஏன் பண்ணல, ஏன் அவங்களே எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ ரஜினிகாந்த் மேலேயே வந்து நிறைய இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன், பொதுவாகவே ரஜினி மேலே வந்து மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இதுவும் இருக்கும். அவர் எது பேசினாலும் இப்படி தான் பேசிட்டு இருப்பார், அவர் எதுவும் நல்லது பண்ண மாட்டார். நடிகர்களே எல்லாத்தையும் பண்ணான்னு நம்ம மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அது ஏன்? இப்போ சூர்யா பற்றி சொன்னீங்க, சூர்யாவே இப்போ திமுகவில் சேர போகிறதாக அது புரளியோ வதந்தியோ உண்மையோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ விஜய் வெர்சஸ் சூர்யா அந்த மாதிரி போகுது. சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சாரு, பண்ணுறாரு, அவருக்கு நிறைய உதவிகள் வந்திருக்கும், பண்ணுறாரு. நம்ம எதுக்கு ஒப்பிடுறோம் விஜய் கூட சூர்யா எதுக்கு ஒப்பிடுறோம் திடீர்னு? இதுக்கு முன்னாடி நம்ம சூர்யாவை கண்டுக்கவே இல்லை. சூர்யாவையே வந்து மோசமாக சித்தரித்த ஊடகங்கள்லாம் இருந்துச்சு அந்த அகரம் விழாவுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ தான் திடீர்னு சூர்யாவை பார்த்த மாதிரியும் அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. எப்போவுமே உலகம் வந்து தன்னை வந்து இப்போ வெளிப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் ரொம்ப நல்ல ஒரு அதை தான் நான் பார்க்குறேன். நம்ம எதை பார்க்குறோமோ அதான் உண்மைன்னு நம்புகிறோம். திடீர் ஒப்பீடு எதுக்கு சூர்யா வெர்சஸ் விஜய்? இது ஒன்று இல்லை. சூர்யா வெர்சஸ் விஜய் ஒப்பீடு என்ன அப்படின்னா, நான் ஏன் ஒப்பிடுறேன், மற்றவங்க இதுக்கு பின்னாடி பெரிய திரைமறைவு விஷயம் நடந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் நான் ஏன் சூர்யா விஜய் ஒப்பிடுறேன் அப்படின்னா, அரசியலுக்கு வராமலும் நல்லது பண்ணணும்னு நினைச்சா நல்லது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற. லாரன்ஸையும் சேர்த்துக்கலாம், லாரன்ஸையும் சேர்த்துக்கலாம், பாலா கண்டிப்பா, கேபிஐ பாலா, விஜய் பாலா, விஜய், இது மாதிரி நிறைய பேர் நல்லது பண்றாங்க. இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு இல்லாம ஸோ அவங்களால என்ன முடியுமோ அதை பண்றாங்க. ஓகேங்களா? பட் இங்க இருந்து ஒரு நடிகருக்கு வந்து ஏன் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
நடிகனை கடவுளா ரேஞ்சுக்கு இங்கே நினைக்க ஒரு மக்கள் இருக்காங்க. அவன் கடவுள் ரேஞ்சுக்கு அவன் நடிகனா நினைக்கிறான். நடிகனா யார் நினைக்கிறான்னா அவனை ரசிக்காத அவன் ரசிகர் இல்லாத மக்கள் மட்டும்தான் அவனை நடிகனா பார்ப்பாங்க. ஓகேங்களா? அவன் ரசிகர் அவனை எப்படின்னா பார்க்குறான் அப்படின்னா கடவுளா பார்க்குறான். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் செய்யக்கூடியவர். ஆமா. ஓகேங்களா? எல்லாருக்கும் செய்யக்கூடிய, தனக்கு முன்னாடி செஞ்சுக்கிறவர். கரெக்டா இல்லையா? அப்படி கடவுளா பாக்குற ஒரு ரஜினி ஏன் மக்களுக்கு செய்ய மாட்டான்? இப்ப நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு ரஜினி செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் திறமையை வெளிப்படுத்தி அவரு சம்பாதிச்ச காசை தூக்கி கடல்ல கூட கொட்டட்டும், எனக்கு கவலையே கிடையாது. அவர் மகளுக்கு சேர்க்கட்டும், மகனுக்கு சேர்க்கட்டும், இல்ல பேரனுக்கு சேர்க்கட்டும், அது அவர் இஷ்டம். இல்ல எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல கொளுத்தி குளிர் கூட காயட்டும், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. எனக்கு பிரச்சனை இல்லை. பட் பொதுமக்கள் ஏன் ரஜினியை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, அவன் ரசிகர்களால் அவங்க வந்து கடவுள் மாதிரி கொண்டாட படம் காட்டி இப்படிப்பட்ட ஒரு அற்புத பிறவி ஏன் பொதுமக்களுக்கு செய்ய மாட்டான்? அவன் அற்புத பிறவி இல்ல, அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான், உன்ன மாதிரி என்ன மாதிரி மனுஷன்தான்றத மக்கள் அடிக்கடி வந்து இந்த மாதிரியான கேள்வியில புரிய வைக்கிறாங்க. பட் கடவுளா நினைக்கிறான், கடவுளாங்க அவ எது வேணாலும் செய்யட்டுங்க, செய்யாம கூட போட்டுங்க, எதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து தலையிட கூட வேணாங்க, ஆனா அவர் எனக்கு கடவுள் தான் நினைக்கிறான், நினைச்சிட்டு தான் இருப்பான். போய் அவன் வீட்டுல வந்து சோத்துக்கு வழி இருக்காது, ஆனா 2 லிட்டர் பாலை வாங்கி படம் ரிலீஸ் அப்ப ஊத்துவான் தலைவருக்கு போய். ஓகேங்களா? அவன் மொண்டாட்டி இங்க போய் கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பான், இவன் தண்ணியை போட்டு இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? ஸோ நீங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க கடவுள் மாதிரி அவனை சித்தரிக்க தான் ஏன் அவர் குரல் கொடுக்க மாட்டாரு, ஏன் அவர் நல்லது பண்ண மாட்டாரு, ஏன் அவர் பண்ண மாட்டாரு, இவர் பண்ண மாட்டாரு. என்ன பொறுத்தவரை அவன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எந்த நடிகனும் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் விருப்பப்பட்ட செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஸோ வந்து அவன் அரசியலுக்கு வரணும்னா வரலாம், வராமலையும் போகலாம், அது அவனோட விஷயம். ஓகேங்களா? ஆனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நடிகனோட கம்பேர் பண்றோம். இப்போ நீங்க சூர்யா சொல்றீங்க, சூர்யா வந்து டிஎம்கேக்கு போறாரு, அது அவன் இஷ்டங்க. டிஎம்கேக்கு போகலாம், போகாம கூட இருக்கலாம், தனக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவர் வேணுங்கிறதுக்காக டிஎம்கேல போய் சரணடையலாம். அது என்ன டிஎம்கேக்கு போனோம்னா சரணடையலாம்னு சொல்றீங்க? ஏங்க இதுக்கு முன்னாடி அவர் வந்து எந்த ஒரு கட்சி சாராம இண்டிவிஜுவலா எல்லாம் இயங்கிக்கிட்டு இருந்தாரு. தனக்கு ஒரு தேவை வருது அப்படிங்கிறப்போ ஒரு இடத்துல போய் இருந்தாதான் அந்த தேவை பூர்த்தி அடையும், எந்த வகையில இருக்கட்டும். அப்படிங்கிறப்ப ஒரு பதவி, சூர்யா தனியா கட்சி ஆரம்பிச்சா ஏத்துப்பீங்களா? யாரு வேணும் கட்சி ஆரம்பிக்கிட்டுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸ்பெசிபிக்கா நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேங்க, நீங்க கட்சி ஆரம்பிக்கலாம், நான் கட்சி ஆரம்பிக்கலாம், அவர் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணா எலெக்ஷன் நிற்கலாம். பட் என்ன பொறுத்தளவுல நான் தகுதி பார்ப்பேன். உண்மை நான் ஓட்டு போடணும்னு நினைக்கும் போது இவனுக்கு ஏன் நம்ம ஓட்டு போடணும்? யாரா இருக்கட்டும், இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, ஒரு பிரச்சனைன்றப்ப எப்படி இறங்கி அங்க போய் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாரு, அவனை குறை சொல்லிட்டு இவனை குறை சொல்லிட்டு அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு சும்மா டிவி முன்னாடி பேட்டி கொடுத்துட்டு வீட்லயே உட்காந்து ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கவனை நான் தலைவனா ஏத்துக்கவே மாட்டேன். கமலஹாசன் தலைவனா ஏத்துக்க மாட்டேங்க? ஆமா, எனக்கு கமல் வந்து எனக்கு பிடிக்கும், ஒரு சிறந்த நடிகர். சினிமாவுக்கு வந்த உடனே நான் ரசிச்சு வியந்த ஒரு நடிகர்னா அவரு கமல் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஒரு அரசியல்வாதியா விஜயகாந்தோட ஒப்பிடும் போது கமல் எங்கேயோ கீழே இருக்காரு. நான் ஏன் விஜயகாந்தனா இன்னும் சொல்ல போனா நம்ம கம்பேர் டு 2 பேரையோட ஒரு இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, விஜயகாந்த் வந்து கமலோட பெரிய நாலேஜபிள் பர்சன் நம்ம சொல்ல முடியாது, ஒரு பேச்சாற்றல் இருக்கிற பர்சன் சொல்ல முடியாது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு, ஷார்ட் டெம்பரா இருப்பாரு. பட் நல்ல மனசு இருக்கு அவர்கிட்ட, யதார்த்தமான மனசு. அப்போ ஒருத்தவங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா எந்த கேள்வியும் இல்லாம போய் உதவுறாங்கல்ல, அதுதான் ஒரு சிறந்த குவாலிட்டி. நீங்க அறிவாளி, நீங்க எந்த ஒரு பிரச்சனையை வந்து பேசிய சரி பண்ணிடுவீங்க, இது ஒரு குவாலிட்டியே கிடையாது. ஒருத்தன ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷன் எப்படி நம்ம சரி, இதுதான் ஒரு தலைவனுக்கு தேவை. நீங்க அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு கையில கேஷா, என்னங்க கணி பிடிங்க, நான் ஒரு 4-5 நாள் கழிச்சு இந்த காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறதா இருந்தா என்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமா, கரெக்டுங்களா? இப்போ என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. கணிட்ட காசு கொடுத்தோம்னா எத்தனை நாள் அடுத்த வருஷம் வந்து கேட்டாலும் அவங்க அப்படியே கொடுத்துருவான், ரொம்ப செலவு பண்ணி முடியும். அப்போ கொடுப்பீங்களா? கொடுக்க முடியாது. கண்டிப்பா. உங்க காசு ஒரு 1000 ரூபாயை கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி தராதரம் பாக்குறீங்க. காரணம் என்னன்னா, இவன் நல்லவனா இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறான், ஓகேவா? சும்மா அடுத்தவங்க காசையும் திருடுறாங்க, நம்ம காசு திருட மாட்டானா, இவ்வளவு யோசிக்கிறோம். பட் நம்ம நாட்டையே கொடுக்க போறோம் ஒருத்தவங்க.
அப்படிங்கிறப்ப அவன் சினிமாவில் போயிட்டு டைலாக் பஞ்சு டைலாக்லாம் பேசி எவனோ எழுதுன பஞ்சு டைலாக் பேசினோடனே உடனே இவன் தான்டா கரெக்டான ஆளு, இங்க பாரு நாட்டு மக்களுக்காக எப்படி சினிமாவில் குரல் கொடுக்குறான். இப்போ உங்களுடைய கருத்து என்னன்னா, தனிப்பட்ட கருத்து, யார் அரசியலுக்கு வந்தாலும் நான் அந்த தகுதி பார்த்து தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறீங்க. இப்போ இன்னைக்கு மதுரையில் விஜயோட 2வது மாநில மாநாடு நடக்குது. அங்கே ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே மக்கள் குவிஞ்சிருக்காங்க. அந்த குவிஞ்ச மக்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட மனுஷன் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்லை, அதாவது நம்ம இது மாதிரி ஒரு ரசிகர்கள் ஒரு நடிகன் மேலேயோ இல்லை ஒரு செலிபிரிட்டி மேலே, நடிகன் நான் சொல்லலை, ஒரு கிரிக்கெட்டராக இருக்கட்டும், ஒரு சிங்கராக இருக்கட்டும், ஒரு யாரோ ஒருத்தர் மேலே ஒருத்தனுக்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னா அவனை திருத்தவே முடியாது. நீங்க 1.5 லட்சத்துக்கு மேல பேர்லாம் திருத்த முடியாது, வெறி பிடிச்சி போய் அங்கே நிற்கிறாங்க. நீங்க இதுல வந்து நீங்க என்ன நீங்க சொல்ல வரீங்க? 1.5 லட்சம் பேர் கூடியிருக்கிறான் அப்படின்னா எதுக்காக கூடியிருக்கான்? விஜய் பார்க்கணும், விஜய்க்கு துண்டாட்டி இது பண்ணணும், விஜய் நேரில் பார்த்து மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் அப்படி எல்லாம் போறாங்க அவங்களோட. ஏன்னா 106 டிகிரி வெயில் அடிக்குது, 106 டிகிரி வெயில் அடிக்குது மதுரை. டிவியில பார்த்தேன். ஆமா, பாரப்ப அந்த வெயில்ல போய் அவனாவது மணிக்கணக்கில் உட்காருவானா? உட்காரானா என்ன? அவர் தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் வரேன் என்னை பாக்குறதுக்கு ஒருத்தனை உங்களை 1.5 மணி நேரம் வெயில உட்காரனா உட்காருவீங்களா நீங்க? நான் கிளம்பிடுவீங்க. அதுதான் விஷயம். இங்க என்ன அப்படின்னா, நம்மளால வந்து ஒருத்தனை பாக்குறதுக்கு நிழல்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு மரத்தடியிலே உட்காரனா கூட உட்கார மாட்டான். 10 நிமிஷம் நம்மளால ஒரு 10 நிமிஷம் வந்துட மச்சான் வெயிட் பண்றான்னா அவர் வெயிட் பண்ணுவான் அவன். ஆனா வெறி பிடிச்சி போச்சு, ஒரு நடிகை மேல வெறி பிடிச்சி போச்சுன்னா 2 நாள் சாப்பிடாம கூட கிடப்பான் அங்கேயே. ஏன்னா நடிகன் இப்ப அரசியலுக்குள்ள இதெல்லாம் தாண்டி நீ போய் வெயில சாகு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப வீடியோ பார்த்தேன் நானு, அவன் வீட்டு குழந்தையெல்லாம் கொண்டு வந்து வெயில உட்கார வச்சுக்கிட்டு அதுகளை பாடாப்படுத்திட்டு கிடக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த இடம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பைத்தியமாயிடுவாங்க. நான் இதை அப்படியே சொல்றேன். இது சைக்காலஜிக்கலே இருக்குங்க. இதுல ஒரு பைத்தியகாரமான மனநிலைன்னு சொல்லுவாங்க சைக்காலஜில. அந்த மனநிலைக்கு போனவன திரும்பி ரிகவர் பண்ணி கொண்டே வர முடியாது. அவன் என்ன பண்ணாலும் அவனுக்கு கடவுளாயிருவான். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து 1977 வந்து எம்ஜிஆர் தனியாக அதிமுகன்னு ஒரு கட்சி தொடங்கி வெளியே வராரு திமுகலேருந்து. ஏதோ அவரை வந்து நீக்கிட்டாங்க, இரட்டை தலைமை கூடாதுன்னு கருணாநிதி பண்ண சூழ்ச்சின்னு சொல்கிறாங்க. அதனால எம்ஜிஆர் வெளியே வராரு, தனியாக கட்சி தொடங்குறாரு. அப்போ அந்த எம்ஜிஆர் பின்னாடி வந்த எல்லாருமே பைத்தியக்காரங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம? மக்கள் கண்டிப்பா. நீங்க வந்து அவரோட கொள்கைக்காக அவரை பிடிச்சு போய் அவர் நல்லது பண்ணாரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எம்ஜிஆர் இருந்த காலத்துல நம்ம இல்லை, அது வேற கதை. ஓகேங்களா? எம்ஜிஆர் வந்து ஒரு கொடைவள்ளல் அப்படின்ற பேர் இருக்கு எல்லாருக்கும். தர்மம் பண்றதுல அவர் அம்மா மிஞ்சிக்கு ஆளே கிடையாது. ஸோ இதுதான் எனக்கு எம்ஜிஆர் கிட்ட பிடிச்சிருக்கு, அதனால நான் அவர் பின்னாடி போறேன். இது ஒரு கரெக்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுதான் ரீசன். அப்படின்னா அவர் படத்துல நடிக்கும் போது அவரை பார்த்தும்போது நான் வியந்துட்டேன், எக்ஸைட் ஆயிட்டேன். அவர் பாட்டை கேட்டு நான் எக்ஸைட் ஆயிட்டேன், அவர் பேசின வசனத்தை வச்சு எக்ஸைட் ஆயிட்டேன், இதனால அவர் பின்னாடி போறேன் அப்படிங்கிறது பைத்தியகாரதம். நான் சொல்றது 2 வித்தியாசம் இதுதான். ஒரு அரசியல்வாதியா நீங்க வந்து அவர் பின்னாடி பின்தொடறீங்க அப்படின்னா அவர் நல்லது பண்ணாரு, நல்ல விஷயங்கள் பண்ணாரு, அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டியில, படத்துல கிடையாது. ஓகேங்களா? நீங்க படத்துல நல்லது பண்ணிட்டு கிரவுண்ட் ரியாலிட்டியில 10 பைசா ஒருத்தனுக்கு இது பண்ணாம ஒரு காரு கூட டாக்ஸ் கட்டாம கோர்ட்டுக்கு போறது, இதெல்லாம் பண்றாங்க நம்ம தளபதி தான் சொல்றீங்க. அப்ப நீங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல போய் நீ என்னன்னா விஜய் வந்து வரி எதுக்காக கட்டுறோம்? வரி வந்து அரசாங்கத்துக்கு தான். அரசாங்கம் எதுக்கு பண்ணணும்? மக்களுக்கு நல்லதுக்காக வரி. இந்த வரியே நான் கட்ட மாட்டேன்றப்ப ஆட்சிக்கு வந்தீங்கன்னா எப்படி நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு என்னோட கேள்வி. சரி, இப்போ நம்ம எம்ஜிஆர் நம்ம ஆனா சொல்லுவோம் வரி கட்டுற காசெல்லாம் நல்லது பண்ண போயிருதா? அது வந்து குதர்க்கமான கேள்விகள். அரசாங்கத்தை பத்தி கேட்கறதெல்லாம் நம்ம இது நியாயப்படுத்த முடியாது. இப்போ எம்ஜிஆரை ஒப்பிடும்போது கொடைவள்ளல் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த கொடைவல்லால பயனடைஞ்சவங்க மட்டும்தான் அவரை பற்றி தெரியும். மற்ற பொதுஜனங்கள்லாம் என்ன தெரியும்? எம்ஜிஆர் நல்லா நடிக்கிறாரு, பாட்டிலாம் கட்டிப்பிடிக்கிறாரு படத்தில், ரொம்ப அப்படித்தானே. அப்படி பார்த்து தான் பொதுமக்கள் இன்ன வரைக்கும். நான் திரும்ப சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாவை பார்த்து இல்லை கிரிக்கெட் விளையாடும் போது தோனி ஏதோ ஒரு மேட்ச்சில் 6 அடிச்சதை பார்த்து எக்ஸைட் ஆனதுனால அவனுக்கு வெறி பிடிச்சி போச்சு அப்படின்னா அவனை திருத்த முடியாது. புரியுதுங்களா? நீங்க எக்ஸைட் ஆகலாம், தப்பு கிடையாது. சினிமாவில் ஃபைட் பண்றதை பார்த்து எக்ஸைட் ஆகலாம் தலை. அதை பார்த்துட்டு நீங்க அவனை கடவுளாக்கிட கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ வந்து இதுதான் தோனிக்கும் நடக்கும். தோனி வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் டீம்லயே வந்து இன்னொரு பிளேயர் வந்து 10 6 அடிச்சிருப்பான், அவனெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. தோனி வந்து கடைசி போல ஒரு 6 அடிப்பான்.
தோனி மாதிரி சிக்ஸ் அடி ஆளே தோனி இல்ல. கேப்டன் இல்லையா? கேப்டன் கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன பைத்தியங்கள் தான் நான் சொல்றது புரியுங்களா? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன உச்சகட்ட ஒரு ரசிகன், ஒரு அன்பு, அதெல்லாம் அன்புலாம் கிடையாது. அன்பு சொல்லக்கூடாது, பைத்தியத்தனம் அது. ஓகே, யாரை வேணாலும் கம்பேர் பண்ணுங்க. சரி, ஒருத்தன் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்றான், அதுக்காண்டி நான் எக்ஸைட் ஆகிறேன், ஓவர் எக்ஸைட், நீங்க பைத்தியம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவன் வந்திருக்கானாமா அந்த பக்கத்துல இருக்கிற எதுக்கு வந்திருக்கானா, வடபள்ளி வந்திருக்கானாமான்னு இருக்கிற வேலையை விட்டு போட்டு அவனை பாக்குறதுன்னு போற பாருங்க, இதெல்லாம் பைத்தியம் தான். உனக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல, நீ வேலை பார்த்தா தானே நீ வீட்டுல சோறு, கரெக்டா இல்லையா? நீ அவன் படத்தை பார்த்து ரசி, அவனை டிவியில பார்த்து ரசி, அதெல்லாம் கேள்வி கேட்க போறதே இல்லை. என்டர்டைன்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், ஓகேங்களா? நீங்க வந்து வாழ்க்கைக்கு ஒரு இது வேணும் தான், அதுக்காண்டி அவனை போய் கடவுளாக்கிக்கிட்டு அவன் வந்துட்டாங்கிறதுக்காக அவனை போய் வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு உன் வீட்டுக்கு பிள்ளை குட்டியை பார்க்காம, உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுதான் நான் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்றேன். நீங்க கட்சி மாநாட்டுக்கு போங்க, தப்பு கிடையாது. கூட்டம் ஓவரா இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. எதுக்கு அந்த கூட்டத்துல போய், அதுவும் தலைவர் வந்து 4 மணிக்கு வருவாருன்னா இவன் போயிட்டு விடிய கால 5 மணிக்கு துண்டு விரிச்சு படிச்சு இப்படி எல்லாம் இருந்தேன்னா, இப்படிலாம் இருந்து நீ ஓட்டு போட்டு அவன் வந்து அவன் நல்லது பண்ணுவானா? இதுதான் கேள்வி. அப்படிதானே நம்புறாங்க. அதான் ஜனநாயகம். அதானே ஓட்டு போட்டதான் நல்லது பண்ணும், அதான் ஜனநாயகம். இப்போ என்னோட கேள்வின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்னீங்க இப்போ ஹெல்ப் பண்றதா இருந்தா நம்மகிட்ட இருக்க ஒரு பணத்தை போறவங்க கொடுக்கலாம், பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 10 பேர் 20 பேர் 100 பேர் இந்த மாதிரி தான் பண்ணலாம். ஆனா ஒரு அரசியல்னு வரும்போது, ஒரு ஆட்சிக்கு அமைக்கும் போது என்ன ஆகுனா, எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ண முடியுன்ற கருத்து வந்ததாலதான் சில நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க நான் நினைக்கிறதா. அதுதான் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த 50 பேர் 100 பேர், அந்த 50 பேர் 100 பேருக்கு நீ செஞ்சியா முத? அதை நம்ம மானிட்டர் பண்ண முடியாதுல்ல. அதுதான் சொல்ல வரலங்க. நீங்க வந்து இருக்கும்போது இப்ப ஒண்ணும் இல்ல, விஜய் கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். விஜய்னு கிடையாது, எல்லா நடிகரும் இல்ல, விஜய் கிட்டே கேளுங்க. நீ அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. இப்ப சினிமாவுக்குள்ளேயே பஞ்சாயத்து நடந்துச்சு, பெப்சி விசஸ் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் அடிக்கடி நடக்கும். இது ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும், சம்பள உயர் கேட்கும் போதெல்லாம் நடக்கும். இதுல நீ என்ன பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்ச? நீ யாரு பக்கம் நின்ன? என் கேள்வி என்னன்னா, நீ வேலை பார்க்குற இடத்துல நீ என்ன மாதிரியான நல்ல பேர் எடுத்த? நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல டிரைவர், கார் டிரைவர், நல்ல டிரைவர்னா நான் என்ன குவாலிட்டி போவேன்? நல்ல டிரைவர்னா ஓவர ஹார்ன் அடிச்சு ஒரு அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணாம, ஓவர்டேக் பண்றேன்ற பேர்ல அடுத்தவனை கொலாப்ஸ் பண்ணாம, எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா வண்டி நுப்பாட்டி அந்த ஆக்சிடென்ட் ஆன பிரச்சனை காப்பாத்துறது. இவன் அவன் வேலை பார்க்குற, இவன் அரசியலுக்கு வந்தா இவனுக்கு ஓட்டு போடணும். நான் சொல்றேன், ஒரு டிரைவரா இருந்தான். இப்போ ஒரு சமையல்காரன் வச்சுக்கோங்க, இந்த சொல்றாங்கல்ல சமையல் நம்மளுக்கு தெரியாது, அதுல என்னென்ன கெமிக்கல் சேர்க்கிறாங்க, என்னென்ன கலர் பொடி சேர்க்கிறாங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும் தான். ஆனா வந்து அவன் கடை நடத்தணும்னா எல்லா வேலையும் பார்க்கும். அதுலயும் நான் ஆனஸ்டா இருப்பேன், புளிச்ச மாவுல தோசை விட மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லா தொழிலையும் நேர்மைன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த நேர்மையை நீங்க வேலை பார்க்கும் போதே செஞ்சீங்களா? இதே நடிகர் வந்து நீங்க வந்து சினிமாவுக்குள்ள நடந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சீங்களா? நீ யார் பக்கம் நின்னீங்க? அப்போ நீங்க மௌனமா தான் இருந்தீங்க, யாரையும் பகிச்சு கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த ஒரு இதெல்லாம் பண்ணாம நான் அரசியலுக்கு வந்தா மட்டும்தான் வாயை திறப்பேன், அரசியலுக்கு வந்தா மட்டும்தான் என்கிட்ட அதிகாரத்தை கொடுங்க, நான் நல்லது பண்றேன், கொடுக்கலன்னா நான் நல்லது பண்ண மாட்டேன். நான் ஏன் உன்ட்ட கொடுக்கணும்? நான் திரும்ப கேட்கறது என்னன்னா, கனிகிட்ட நீங்க 1000 ரூபா கொடுக்க போறீங்க. கொடுக்க போறதுக்கு முன்னாடி கனியை பத்தி ஏதாவது தெரியணும்ல உங்களுக்கு? இல்ல கொடுத்து பார்ப்போம் 1000 ரூபா, இந்த வாட்டி செலவு பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி நம்ம உஷாராயிக்கும் நினைப்பீங்களா நீங்க? கரெக்டா இல்லையா? என்கிட்ட 1000 ரூபா கொடுக்கும் போதே கனி நல்லவனா கெட்டவனா, குடி பழக்கம் இருக்கா, அவன் குடிகாரனா இருந்தா கொடுப்பீங்களா? நம்மகிட்ட 1000 ரூபா என்கிட்ட போய் அடுத்து சாக்கடிச்சு போயிடுவான். கரெக்டா இல்லையா? ஸோ இந்த குவாலிட்டி நம்ம அரசியல்வாதிகிட்ட எதிர்பார்க்கறதே ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியோட மகன் அப்படிங்கிறதுனால ஓட்டு போடுறது, கரெக்டுங்களா? இல்ல மேடையில போய் நல்ல அனல் பிறக்க வசனம் பேசுறான்ல, நான் நாட்டை எப்படி மாத்துவேன். அரசியல்வாதியின் மகன் வந்து ஸ்டாலின், அனல் பிறக்க வசனம் பேசுறது நாம் தமிழர் சீமான். வேற யாரு? எல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்க, நான் எல்லாம் டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாத்தையும். நீங்க உங்க கருத்துங்க அது. இல்ல நாளைக்கு எவனாவது கேஸ் போட்டா உங்க கருத்து தானே, எல்லாருக்கும் தெரியும் தான். நாளைக்கு ஒருத்தன் கோர்ட்ல கேஸ் போட்டானா நான் அந்த மாதிரி சொல்லலைன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் வெங்கடேஷ் தான் சொன்னாரு, நான் சொன்னது. நான் சொல்ல வர்றது திரும்ப சொல்ல வருது. இங்க பாருங்க, நான் சொல்ல பாருங்க, யாரெல்லாம் பைத்தியம் சொல்றேன். ஓட்டு போறதுக்குன்னு சில பைத்தியம் இருக்கு. ஓகே, ஓட்டு போடுற பைத்தியம் யார் பைத்தியம் தெரியுமா? என் பரம்பரை இந்த கட்சி தான் ஓட்டு போடும் அப்படின்னு ஒரு பைத்தியம் இருக்கும். திமுக உடன்பிறப்புகள் எல்லா கட்சியிலும் இருக்குங்க. எல்லாம் ரெண்டாவது என்னன்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போறேன்னு ஒரு சில பைத்தியம் சுத்திட்டு இருக்கும். கூட்டணியை பார்த்து வைப்பாங்க, கூட்டணி பார்ப்பாங்க, இந்த கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, இவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு
ம் ஓகேங்களா? அதே மாதிரி சினிமா நடிகனை பார்த்துட்டு ம் இவன் வந்து அவரோட வாரிசுன்றதுக்காக ம் இப்போ எனக்கு விஜயகாந்தை பிடிக்கும், அதுக்காண்டி விஜயகாந்த் மகனை போய் நம்பி நான் ஓட்டு போடலாமா? என்ன போட்டிருக்காங்களே விருதுநகர்ல என்ன போட்டிருக்காங்க. பொறுத்தளவுல பைத்தியக்காரத்தனம். விஜயகாந்த் மகன் என்ன பண்ணிக்கிறாரு? அழுதாருல, என்னங்க அவ்வளவு எமோஷனலா அழுகுறாரு. அழுகிறதெல்லாம் வச்சு நீங்க எப்படி கேப்டன் பிரபாகரன் ஓட்டு போடுவீங்களாங்க? நான் போட மாட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. நான் திரும்ப சொல்றேங்க, எவ்வளவு பாசமான என்னன்னா மகன். ஒரு நல்ல ஓட்டர் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஓட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ம் உண்மையிலேயே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, ம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ம் என்னென்னலாம் எந்தெந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறான், என்னென்ன நல்லது பண்ணியிருக்கிறான், ம் வேற யாருக்கு மனம் தேவையில்லைங்க. அவன் வேலை செஞ்ச இடத்துல, ஓகே, அவன் வேலை செஞ்ச இடத்துலயே என்னென்ன பண்ணிக்கிறான், ம் இதெல்லாம் நான் வந்து செக் பண்ணுவேங்க. உங்களை மாதிரி தமிழக மக்கள் எல்லாரும் அதுக்காண்டி நான் ஒருத்தன் ஓட்டு போறதுனால அந்த நல்லவன் ஜெயிச்சிருவானா அப்படின்னு நினைக்க மாட்டேன். என் ஒரு ஓட்டு நான் எவ்வளோக்கும், எங்க ஊர் வந்து எங்க ஊர்ல தான் எனக்கு ஓட்டு இருக்கு. 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு சிவகாசியில. நான் 2000 3000 செலவு பண்ணி போய் அந்த ஒரு ஓட்டு நல்லவனுக்கு போட்டு வருவேங்க. எதுக்குன்னா நல்லவன் தோக்கக்கூடாது என்ன பொறுத்தல. ஆனா தோத்து தான் போவான். அதாவது அரசியல் களத்துல நல்லவனுக்கு மதிப்பே கிடையாது. அது வேற கதை. நான் தான் சொல்லல, இங்க ஓட்டு பைத்தியங்கள் நிறைய இருக்கு. அந்த ஓட்டை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம சில பல விஷயத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு, சில பல விஷயம் காசு தானே, காசு மட்டும் இல்ல, காசு, இந்த நடிகன் மீது இருக்கிற மோகம், ஜெயிக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போட போறேன். எல்லா கட்சியும் தான் காசு கொடுக்குறான். காசு கொடுக்குற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டா செலவு ஓட்டாயிரும். காசு கொடுக்கல. ஆனா நாம் தமிழர் என்னன்னா அனல் பறக்க பேசுறது, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாம ஆடு மாடு வச்சிருக்கோம் அரசு வேலைன்றீங்க. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இதுதான் உங்க கொள்கை அப்படிங்கிற பட்சத்துல எதுக்காக நீ ஆடு மாடு வச்சிருக்கணும் அரசு வேலைன்றீங்கன்னா, அவ்வளவு லாபம் வருதுன்றாரு அவரு. 1 கிலோ கறி அவ்வளவு தம்பி 1000 ரூபாய் பாத்துக்கோங்க. எங்க மாடுக்கெல்லாம் மீட்டிங் போட்டாரு அவர். எவ்வளவு நல்ல மனுஷன். கேளுங்க, நான் சொல்ல வரத கேளுங்க. அதுல நீ 1 கிலோ கறி 1000 ரூபாங்கிறீங்க, மாட்டுப்பால் நல்லதுன்றீங்க, ஆட்டுப்பால் நல்லதுன்றீங்க. உங்க கட்சிக்காரன் எவனுக்காவது மாட்டு பண்ணையோ ஆட்டு பண்ணையோ வச்சு கொடுத்துறீங்களா நீங்க? என்னங்க அறிவுரை சொல்றாங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஆமாங்க, நீங்க அறிவுரை யாரு கூட சொல்ல மாட்டாங்க. என்ன எம்.ஆர். ராதா ஒரு படத்துல சொல்லுவாரு, ஏன்டா அவன் அடிக்கிறீங்கன்னா சீட்டு விளையாடுறதுக்குலாம் தப்புன்னு சொல்றான். இவன் பார்த்தா சீட்டு விளையாடக்கூடாது தப்புன்னு சொல்லி புக்கு போட்டு வச்சுட்டு இருக்கான். ஏன்னா இவன் போய் சீட்டு விளையாடுவார். அதான் எம்.ஆர். ராதா சொல்லுவார், ஏன்டா அறிவுரை சொல்றவன போய் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அறிவுரை யார் வேணாலும் சொல்லலாங்க. நான் சொல்றது அந்த மாதிரி நடந்துக்கணும்ன்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நிக்கணும். அதுல அந்த மாதிரி நான் ஆடு மாடு வந்து வளர்த்தா நல்லது, நல்லா சம்பாதிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த ஆடு மாடை நீங்க வளர்த்து நீங்க ஒருத்தனை வளர்த்து விடணும். இப்போ உங்க கட்சியில கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ஏழையை பிடிச்சி அவனுக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ஆட்டு பண்ண அமைச்சு கொடுத்து பொழைச்சு போடான்னு சொல்லிடலாம். அவர் வாடகை கட்டுறதே முடியல, வீட்டு வாடகை. பாவம், அவர் எங்க பண்ணாரு? வீட்டுக்கு வாடகை கட்டுறதே 20 லட்ச ரூபா கார்ல போறாருங்க. அவருது இல்லையா? உங்களால வந்து ஃபண்ட் ரெடி பண்ண முடியுதுல்ல. உங்க இது இல்லைன்னா கூட உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, புரியுதுங்களா உங்களுக்கு, உங்க கட்சி சார்பாவே நிறைய பேருக்கு ஆட்டு பண்ண வச்சு கொடுக்கலாம். நான் எதிர்பார்க்கறது இதுதான். இப்படிலாம் நீ ஒன்னும் ஓட்டு போட்டு கிளிக்க வேணாம்னா நான் ஓட்டு போடல, அது வேற கதை. ஒரு ஓட்டு உனக்கு தேவையில்லைனாலும் தேவையில்லை. அவர் எல்லாரும் ஆமா அவர் அப்படிதான் சொல்லுவாரு. கரெக்ட். நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ மேடையில பேசுறது கிரவுண்ட் ரியாலிட்டி ஒத்துவருமோ ஒத்துவராதான் நான் யோசிப்பேன். 2வது, நீ சொன்னதை நீயே சின்ன லெவல்லையா செஞ்சு காட்டு. சின்ன லெவல்லையா செஞ்சு காட்டு. உன் கட்சிக்காரன் ஒரு 4 பேருக்கு ஒரு ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ வச்சு காட்டி, பாரு பொழைச்சு போயிட்டான் அப்படி நீ அவனே கூட வேட்பாளரை நிப்பாட்டலாம். நானே அதுக்கு உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ பிராக்டிக்கலா நீ செஞ்சு காட்டிட்டு அதுல சக்சஸ் என்ன சொல்லுவாருன்னா, தக்காளி அதிகமா விளைஞ்சா நான் வந்து தக்காளி சாஸ் செய்வேன், சாஸ் செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஆமா, சீமான் பேசுற மாதிரியே இருக்கு. ஏங்க இதெல்லாம் அவர் பேசினாருங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள், இது எந்த அளவுக்கு நான் ஆட்சிக்கு வந்தாலும் நான் செய்வேன். தனிப்பட்ட மனுஷனா அவ்வளவு பண்ண முடியாது இல்லைங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெருசா பண்ண வேண்டாங்க, சிறிய லெவல்ல பண்ணலாமா இல்லையா? நான் கேட்கறது என்னன்னா, நான் ஒரு இது படிச்சேங்க, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே அதை சொல்லிக்கிறேன், போன இன்டர்வியூல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு சுவாமிகள் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஆன்மீகம்லாம் நம்புறது கிடையாது, கடவுள் நம்புறது கிடையாது, ஆனா ஆன்மீக சொற்பொழிவு கேட்பேன். நம்ம ஊர் சாமியா தானே. கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பிற்காலத்துல நீங்க வளர்ந்து பெரிய ஆளாகி பெரிய கோடீஸ்வரனாகி ஒரு ஸ்கூல் கட்டி ஏழைகளுக்கெல்லாம் இலவசமா கல்வி கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா? இன்னைக்கு உன் பாக்கெட்ல 2 ரூபாய் இருக்கா, அதை எடுத்து ஒரு பென்சில் வாங்கி ஒரு ஏழை கையில் குழந்தை கொடு. போன இன்டர்வியூல சொன்னீங்க, ஒரு ஏழை குழந்தை கையில உன் பாக்கெட்ல இருக்க 2 ரூபாய் எடுத்து ஒரு பென்சில் வாங்கி கொடு. அதுதான் அதுக்கான முதல் படி.
உங்களுக்கு புரிஞ்சதா? அது மாதிரி நீங்க ஏதாவது சின்ன லெவல்ல செஞ்சாகணும். நீங்க அதிகாரத்துக்கு வந்தாதான் நான் கிழிப்பேன். அதான் பென்சில் வாங்கி கொடுக்கணும்ன்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன லெவல்லையாவது உங்களோட பங்களிப்பு இருக்கணும். உங்களோட நல்லது பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கா? அந்த ஐடியாலஜியை நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இல்ல பண்றாங்கல்ல, அப்படி பண்றாங்க. நான் ஒருத்தருக்கு ஒரு அட்வைஸ் பண்றேங்க. வெங்கடேஷ் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்குறது தப்பு அப்படின்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். அதுக்கெல்லாம் ஈஸி. அந்த கடை வாங்காம நான் முதல் நடந்துக்கிறேன்னான்னு பார்க்கணும். நீயே ஊருப்பட்ட கடை வாங்கிட்டு எனக்கு ஏன்டா அட்வைஸ் பண்றேன்னு நீங்க சொல்லக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்ற அட்வைஸ்லாம், நீ அப்படி இரு இப்படி இரு, நான் வந்தா இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன், நீ எல்லாரும் கார்ல போகலாம், உங்களெல்லாம் வந்து நடக்க விட மாட்டேன், மிதக்க விடுவேன் அப்படிங்கிறதுலாம் கேட்கறதுக்கு நல்லா இனிமையா இருக்கும், காது குளிருங்க. நடைமுறைக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன், எப்படி அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்ப, நீ சொல்ற ஃபீல்டுல எப்படி அதை வந்து பணமாக முடியும், உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் இருக்கு. தனிப்பட்ட துறையில வேலை செய்யற ஒருத்தர் அவர் துறையில ஒழுங்கா இருந்தாதான் மற்ற விஷயங்களை பண்ணுவாருன்னு நீங்க சொல்றீங்க. அந்த வகையில வந்து விஜய் வந்து அன்ஃபிட்னு சொல்லலைங்க. அவர் வந்து அவரோட ரசிகருக்கு தான் தெரியும். இனிமே அவர் எடுக்க போற நிலைப்பாடு எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து எல்லாத்தையும் பார்ப்பேன். ஒருத்தனை ஓட்டு, என் ஒரு ஓட்டு தான் என்னோட வந்து நான் ஒருத்தன் ஓட்டு போட்டா 100 ஓட்டு ஆகாது. ரஜினி சொன்ன மாதிரி ஒரு தடவை சொன்னா 100 கூட சொன்ன மாதிரி. பட் என் ஒரு ஓட்டை நான் போடுறேன் அப்படின்னா என் ஒரு ஓட்டு வந்து யாருக்கு போய் சேரணும், அவன் தோத்தே போகட்டும். என் ஒரு ஓட்டையும் அவன் போடுற அவனோட ஓட்டு சேர்ந்து 2 ஓட்டா கூட இருக்கட்டும். அது ஓகேங்களா? தப்பு கிடையாது. ஆனா மாதிரிலாம் போடுறாங்க. அப்போ ஆனா நான் நல்லவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி, உங்க பார்வையில தமிழக அரசியல்ல யார் நல்லவர், நல்ல அரசியல்வாதி, நல்ல அரசியல் கட்சின்னு நினைக்கிறீங்க? அப்புறம் அடுத்து வரக்கூடிய நம்ம தேர்தலில் வந்து எந்த கூட்டணி வந்து வின் பண்ணோம் ஷார்ட்டா? நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசிட்டோம். ஸோ யாருக்கு நான் ஓட்டு, யாரு நல்லவர் என் பாண்டாபிள்னு சொன்னாலே நான் யாருன்னு நீங்க சொல்லிடுவீங்க. அதனால என்ன கண்டுபிடிக்கவே முடியலையா? ரொம்ப நேரம் ஆச்சு. இல்ல அதாவது அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆடியன்ஸ். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆடியன்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவான். நாளைக்கே எனக்கு இது போட்டுருவாங்க என்னன்னு. என்ன யாருக்கு ஓட்டு போட போறேன், யாரு நல்லவன்றது இப்போ மாதிரி தான். அது யாருக்கு நான் ஓட்டு போட போறேங்கிறது, யாரு ஜெயிக்க போறான்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான். நான் திரும்பவும் நம்ம போனதுலேயே சொன்னோம், போன வீடியோல சொன்னது என்ன அப்படின்னா, இன்னைக்கு லெவலுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே கட்சி ஏடிஎம்கே தான். அவங்களோட கூட்டணி தான் இன்னைக்கு நிலைமைக்கு. நாளைக்கு டிஎம்கே எடுக்கிற நிலைப்பாடு, ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள நடக்கிற கொலாப்ஸ், இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு இதுக்கு பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா இன்னும் வந்து டிஎம்டிகே அதாவது தேமுதிகவும் பாமகவும் யாரு பக்கம் நிக்கிறாங்கன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அவங்களோட ஓட் பேங்கை இங்க வந்து பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் எந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த கூட்டணி ஸ்ட்ராங் இல்லாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். விஜய் வரவே இல்லை நீங்க லிஸ்ட்ல. விஜய் தான் வந்து தனியா தான் நிற்கிறாங்க. தனியா நின்னா யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. கடைசியா ஜெயலலிதா ஜெயிச்சது தான். அது கிட்டத்தட்ட கூட்டணி தான் வச்சிச்சு, சின்ன சின்ன கட்சியா வச்சு கூட்டணி சேர்த்துச்சு. ஆனா அன்னைக்கு ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, இந்த பாமக வந்து யாரு கூடயும் கூட்டணி சேரல. அதே மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு இருங்க இவங்கெல்லாம் தனியா நின்னாங்க. அப்படிங்கிறப்ப டிஎம்கே ஏடிஎம்கே வந்து தனித்தனியா நின்னதுக்கு சமம். அது உங்களுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்க என்ன வேலை செய்யறாங்களோ அதுல எந்த அளவுக்கு உருப்படியா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கிறாங்க, அதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படிலாம் வந்து தீர்க்கிறாங்கன்ற பார்த்துதான் அவங்களோட அரசியல் எதிர்காலமோ இல்லை அடுத்த எதிர்காலமோ இருக்குன்றது அவங்களோட கருத்து. ஆமா, அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன அவரு பண்ணாரு இந்த சமூகத்துக்கு, இதுதான் அவங்களோட குவாலிட்டியா நான் எதிர்பார்க்குறேன். அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஆனா அரசியலுக்கு யாரு வேணாலும் வரலாம். நான் சொல்றது அதுதான். அது வரலாம். அரசியலுக்கு மனுஷனா ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து இது தேவை. ஜெயிக்கணும்னா இல்லைங்க, ஜெயிக்கணும்னா நீங்க காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க. மக்கள் ஓட்டு போகணும், நல்ல வேணும், நல்ல அரசியல்வாதி வேணும்னு நினைக்கிறவன் அவனோட பின்புலம் என்ன, அவன் இதுக்கு முன்னாடி அவன் துறை சார்ந்த விஷயத்தில் அவன் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கலாம், ஒரு கார் டிரைவராக இருக்கலாம், எந்த தொழில் வேணாலும் பண்ணட்டுங்க. அந்த தொழிலுக்கு அவன் நேர்மையாக இருந்தானா, அந்த வேலைக்கு அவன் நல்ல ஒரு வேலையாளாக இருந்தானா, இதுதான் வந்து ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒரு முறை. ஆனால் வந்து நான் வந்து யார் வந்தால் என்ன, எவன் வந்தாலும் கொள்ளையடிக்க தானே போகிறேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம்.
அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் நிற்கலாம். நடிகங்கிறதுக்காக அவனை நிராகரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு குவாலிட்டி அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மனுஷனாக பிறந்துட்டீங்க, உங்களை நம்பி ஓட்டு போட ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிற்கலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் என்னை பொறுத்தளவு நல்லவன் அந்த இடத்துக்கு வரணும், ஒரு சிஎம்மாக நல்லவன் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓட்டு போடணும். நல்லவன் வேணும்னு நினைக்கிறவன், எல்லோரும் நல்ல வேணும்னு நினைக்கிறது கிடையாது, அது வேறு கதை. ஓகேங்களா? நல்ல அரசியல் வேணும்னு வெறும் வார்த்தையாக தான் சொல்லுவாங்களே ஒழிய யார் வந்து நல்லவனுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் ஓட்டு போடல. செத்ததுக்கப்புறம் அவரை பூரா நல்லவன் இல்லை, எல்லாரும் டெய்லி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு லைக்ஸ் வாங்கிட்டு இருக்கான். அவர் உயிரோடு இருக்கும்போது ஓட்டு போட்டுருக்கலாம்ல. நீ சொல்ல வருது அதுதான், நல்லவன்றது சும்மா பேச்சளவு தான். இப்போ அப்துல் கலாமை நீங்கள் எலெக்ஷனில் நுப்பாட்டிருந்தீங்க, என்ன ஜெயிச்சிருப்பார் அவர்? சகாயம் ஐஏஎஸ் எலெக்ஷனில் நின்னார், மோதராஜ்னா என்னமோ சம்திங். அவரு எதுவும் 6 சீட்டில் அவர் நின்னாரானு தெரியல. நீங்கள் அப்துல் கலாமை நுப்பாட்டி இருந்தாலுமே, அப்துல் கலாமே இன்னைக்கு எல்லாம் கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில். அவர் குடியரசுத் தலைவராக இருந்தார்ல. குடியரசுத் தலைவர்ன்றது குடியரசுத் தலைவர்ன்றது மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது கிடையாது. அது பொதுமக்கள் ஓட்டு போட்டா ஜெயிக்கிறாங்க? இல்லை இல்லை கிடையாது. நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பி வந்து செலக்ட் பண்ணி, அது இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி தான் அது பிரதான கட்சி யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறதான் சட்டம், அவங்க சொல்கிறவங்க தான் அங்கே இதாக வருவாங்க. அது வேற கதை. ஆனால் பொதுமக்கள்கிட்ட ஒரு கட்சி ஆரம்பிச்சோ இல்லை சுயேட்சாவோ நின்று அப்துல் கலாம் நின்றுருந்தாருன்னா ஓட்டு போட்டுருப்பானா? ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே என்ன அப்படின்னா, நம்ம மக்களை பொறுத்தளவில் நல்லவன்லாம் இங்கே தேவையே கிடையாது. ஓகேங்களா? அவனுக்கு ஓட்டப்போ என்ன கவனிக்கிறான், இல்லை வந்து அனல் பறக்க என்ன பேசுறியா, அப்படியே புல்லரிக்கிற மாதிரி. நேரத்தோட ஒருத்தர் சொன்னார், நான்லாம் எப்படி அரசியல் கற்றுக்கிட்டேன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது வைகோவோட பேச்சுக்கு ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டு போனார், அப்படியே முடியல நட்டுக்கிட்டு நினைச்சு வைகோ பேச்சை கேட்டு. ஸோ வந்து புரியுதுங்களா? அப்போ இங்கே வந்து ஓட்டு போடுற மக்கள் வந்து ஏகப்பட்ட கேட்டகரியாக இருக்காங்க. ஒரு காசுக்கு மட்டும் ஓட்டு போடுற ஆள் கிடையாது. காசுக்கு ஓட்டு போடுவாங்க, பரம்பரையாக ஓட்டு போட்டு 2 ஓட்டு போடுவாங்க, நடிகனுக்கு ஓட்டு போடுவாங்க, எதுக்கு போனே நல்ல பேச்சாற்றல் இருக்குல்ல. இவர் கூட சொன்னார்ல, ஒருத்தர் நீட்டாக பேசுனாங்க, அதெல்லாம் எலெக்ஷன் நின்று நம்மளை ஓட்டு போடுவார். நண்பரின் கூற்றுப்படி விஜய் மற்றும் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், ஆனால் அவங்களோட துறையில் வந்து சிறப்பாக செயல்படணும். செயல்பட்டால் அரசியல் துறையும் அவங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும்ன்றது தான் இவரோட கருத்து. அப்புறம் நம்ம 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது, அது நல்ல வெற்றி வாய்ப்பை பெறும் அப்படின்றதும் நண்பர் சொல்லியிருக்காரு. மீண்டும் ஒரு அரசியல்வாதத்தில் சந்திப்போம். இது உங்கள் ஃபேக் நியூஸ் தமிழ். இதில் சேனல் பேர் மட்டும்தான் ஃபேக் நியூஸ், இதில் சொல்கிறது எல்லாமே ரியல் நியூஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.